ஃபைனலி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி கன்னியாகுமரி கிளம்பியாச்சு. திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 12:45 ட்ரெயின் கிளம்பிச்சுங்க. நாங்கள் காலையில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மெசேஜ் வந்துச்சுங்க, 1 ஹவர் ட்ரெயின் டிலே ஆகிடுச்சு அப்படின்னு. ஹஸ்பண்ட் பொறுமையாகவே கிளம்புனாரு. நான் தான் இல்லை நம்ம வந்து சொன்ன டயத்துக்கு கிளம்பிடலாம், முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டேஷனில் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோங்க. பார்த்தா ட்ரெயின் கரெக்டாக சொன்ன டயத்துக்கு வந்துருச்சுங்க. டிலேலாம் எதுவும் இல்லை. அதனால நிறைய பேசஞ்சர் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது ட்ரெயினை. ஸோ ட்ரெயின் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. அதனால் பசங்க ஜாலியாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, எத்தனை பேசஞ்சர் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மெசேஜால். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. உட்காந்து ட்ராயிங்லாம் பண்ணிவிட்டு விளையாடிட்டு நல்லா ஃப்ரீயாக இருந்ததுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் வந்து இப்போது கன்னியாகுமரி போய் திருவள்ளுவர் சிலை பார்க்க போகிறோம். அங்கே கண்ணாடி பழம் போட்டிருக்காங்க இல்லையா, அதை பார்க்க போகிறோம். என் பெரிய பையன் சின்ன பையன் பாருங்கள் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்க அக்கா கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தானுங்க. ஃபைனலி அப்புறம் சாப்பிட்டுட்டு சரி தூங்கலாம், காலையில் 3:30 மணிக்கெலாம் ட்ரெயின் அங்கே கன்னியாகுமரி போய்டும்னு சொன்னாங்க. சரி ஓகே சீக்கிரமாக தூங்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். கரெக்டாக சொன்ன டயத்துக்கு ஒரு 3:30க்கெலாம் போயிட்டு நாகர்கோயிலில் போய் இறங்கிட்டோம்.